ஆலமாடா காணிக்கு சொந்தமான என் கட்டி மகனே கட்டி மகனே யாரு யாருக்கோ பங்கு போடுறா இந்த லெப்பைமார்கள் லெப்பைமார்கள் என் மகனே காளியான மாடா என் மகனே காளியான மாடனே என்னுடைய முன்னாரே பயிரிட்டு பயிரிட்டு யாராருக்கெல்லாம் பங்கு போடுறா பெருமாளுக்கு ஒரு பங்கு ஏ மையாமோடி வாசல்லால மையாமோடி பள்ளி வாசல் பள்ளி வாயிலுக்கு ஒரு பங்கு நம்முடைய முன்னாலே கருங்காட்டு ஐயன் வாசல் காணியால மாடேரே நமக்கு பங்கு இல்லை நமக்கு பங்கு இல்லை கட்டி மகன் காணியால மாடா அநியாயமா இருக்கு நமக்கு பங்கு கிடையாதுங்க நம்ம முன்னால பயிர் செய்ய போறான் நம்மளுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லுகிறான் இவனை நான் பயிரிட்டு நான் எடுக்க விடுவேனா எடுக்க விடுவேனா இட்ட பயிர் எல்லையை அறுத்து விடுவேனா அறுவடை பண்ணி கொண்டு போக விடுவேனா விடுவேனா உழ வரட்டும் சரி பார்த்துக்கிடுவான் பயிர் செய்யட்டும் அவன் நினைக்காரான்னு பாப்போம் அவனை மின்ன விட்டு பின்னால பாப்போம் ஆனால் என் கருங்காட்டு ஐயன் அவன் நினைக்கவே இல்லை என்னவே இல்லை சரியா வாசல்ல பயிர் செய்தானே ஆமா ஐயா நான் மறந்துட்ட ஐயா நான் செய்யறேன்னு சொன்னாரா மன்னிப்பு கேட்டானா கிடையாறு கிடையாறு என் அப்பரை ஏமாத்தினார்கள் ஏமாத்தினார்கள் கருங்காட்டை வாழ ஏழு நல்ல ரப்பைமார்கள் ஏழு ஓட்டி தான் உடது ஏழு நல்ல உழவு நல்ல ஏழு நல்ல ஏர் ஓட்டி வாரார்கள் ரப்பைமார்கள் பயிர் செய்ய வேணும் என்று என்ன என்ன பயிர்கள் செய்யணும் என்ன என்ன பயிர்கள் செய்யணும் வருகிற போது கருங்காட்டு ஐயன் சொல்லுகிறான் ஏய் மாடா இப்பமெல்லாம் எரும் சேட்டை பண்ணிராத எதுமே இப்ப கேட்காத பின்னால பாப்போம் அவன் பயிர் விடாம ஓடிடுவான் அவன் பயந்து ஓடிடுவான் வரட்டும் நம்ம யாருன்னு அவனுக்கு தெரிய வைக்கணும்டா அவன் என்னைக்கு இருந்தா நம்ம கால்ல விழுவான்டா பாரு பாரு ஆமா இப்ப முன்னால அவனை விடு நான் பாத்துக்கிட்டேன் ஆமா இப்ப அவன் முன்னால போட்டோம் உழுத பின்னால் எல் விதைத்தார்கள் லப்பைமார்கள் லப்பைமார்கள் எள்ளு எள்ளு போட்டாங்க நடேர்னு எள்ளு போடுதாங்க போடுதானே பாவி ஒரு மஞ்சளை கொண்டு வச்சான்னு அது எப்படி வைப்பாங்க என் கருங்காட்டு ஐயா வைக்கிறது விடுவானா என் காணியால மாட விடுவானா காணியால மாட விடுவானா அப்பா லப்பைமார்களை ஏகப்பட்ட மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆமா ஆமா எல்லாரும் திருணும் நாம பஞ்சம் பிழைக்க வந்திருக்கிறோம் பஞ்சம் பிழைக்க வந்திருக்கோம் நமக்கு பஞ்சம் எல்லாம் தீர்ந்து விடும் என்று நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடுமே என்று ஏழை நல்ல லப்பைமார்கள் அண்ணன் தம்பி அழுவே பயிர்கள்
தருமுன்னாரே என்னாரே என்னமல்ல என்னாரே என்னமல்ல காதிலே விழுந்தது. ஆகா இல்ல 7 பேருமா பங்கு போடுத. பங்கு போடு பயிர் செய்ய போற. கருங்காட்டையனுடைய சாபத்தினால் ஆண்டவன் நினைத்தார்கள் வந்திருக்கிறார்கள் ஐயருக்கு ஐயராரே கருங்காட்டையும் வாசல்லே காவல் கொண்ட வரைதான் காணியாளே வந்து காணியே ஆட வந்து காணியாட வந்து காணியாட மாடே பயிர் விட்டார்களே. பங்கு கொடுக்க விடலாமா? விடலாமா? பழங்கு கொடுக்க கூடாதுப்பா. கொடுக்கவே கூடாதப்பா. நமக்கு கிடைக்கலனா யாருக்கும் கிடைக்க கூடாது. நம்மளுக்கே கிடைக்கல யாருக்குமே கிடைக்க கூடாது. ஆமா ஆமா. அவ இவ்வளவு காலமா நம்ம வாசல்ல பயிரிட்டு பயிரிட்டு இவன் நம்ம இப்ப வந்து எங்க இருந்தோ வந்து பயிரிட்டுக்கிட்டு பயிர் விட்டுக்கிட்டு அங்க பங்கு இங்க பங்குங்க அவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறான். காணியாரமாடன் கடுங்கோபம் கொண்டு கடுங்கோபம் கொண்டு நல்ல பேர்களிடமே எல்லை ஆறு தள்ளவோ பட்டி போட்டு வைத்தார்கள். பட்டி போடு நாளையிலே ஆறாரப்பைமார்கள் பலன் கிடைக்கும் நாளையிலே பலன் கிடைக்கும் நாளையிலே ஐயாவாறு கூரையா கோபத்தோடு இருக்கும் போது எல்லை வந்து போர் எல்லையும் மறக்க வேண்டும் என்று ஆமா பட்டியல் போட்டு வச்சிருக்கான். பலன் எடுக்க வரணும் எல்லை அடிக்கணும்லப்பா. ஆமா நெல் அடிக்கணும்ல எள்ளு அடிக்கணும்ல. எள்ளுதான் எள்ளுதான். மறுநாள் காலையில வந்து முதலாள் வட்டி போட்டு வச்சுட்டு போயிட்டான். ஆமா மறுநாள் 7 பேரும் எல்லை அடிப்பதற்கு சாக்கு பையோடு ஆமம்மா வருகிற போரின் அப்பனார காணியாள மாடல் காணியாள மாடனும் எல் போர் இருந்த இடத்திலே போட்டிருந்த இடத்தில் அந்த 7 பேரு கண்ணுக்கும் தெரியவில்லை. கண்ணுக்கு தெரியவில்லை. கண்ணுக்கு தெரியாதபடி தெரியாதபடி முன்னால் விட்டு விரட்டினாரே. ஏழப்பமார்களே அங்கு இங்கு ஓடுறாங்க. ஓடுவாங்க ஓடுவாமல்ல மின்ன விட்டு அடிச்சு விரட்டுதான். மின்ன விட்டு அடித்தார் சிலர் உரைத்தார் சிலரை சிலரை அங்க ஓடுறான் வளைய ஓடுகிறான். காற்றானிக்காயம் காணியாள மாடா காணியாள மாடா அவ 7 கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கே தெரியல. அப்படியே காத்தா வாரான் காத்தா பறக்க விடுறான். சூரமாடி காற்றா பறக்க விடுகிறான். தூக்கி அடிக்காச விட்டுல ஜெபட்டில பிடிச்சு அடிக்கிறான். ஒரு ஆளையும் நாங்களே யாருப்பா அடிக்கா? யாருல கம்ப கொண்டு வாரா வாரா அடிக்க விட அவன் காத்தானிக்கான என் மாட அவனை
முடியுமா இவன்? அவனை எதிர்க்க முடியுமா? ஆகா, என்னப்பா ஒருத்தரையும் காணலையே, ஒருவரையும் தாங்களே. சூறாவளி காற்று போல சுழட்டி கொண்டு வாராரே, காற்று நல்ல மலையோடு எல்லை கொண்டு ஓடி வாரா. ஏ அண்ணன் தம்பி ஆடு வேறு, அண்ணன் தம்பி ஆடு வேறு அலறி அடுத்து வர்றாரே. பதறி ஓடினார்கள். சாக்கு பையெல்லாம் காங்கல, பையெல்லாம் காத்துல போயிட்டு அங்க போயிட்டு பூரா காத்துல ஓடையில போய் கிடக்கு. ஓடையில அங்க ஓடை இருக்கா? எனக்கு தெரியாது. அங்க ஆறு இருக்கு. ஆறு இருக்கா? ஆமா. அங்க எங்க ஆறு இருக்கு கிடக்க? அப்ப அங்க கிழக்கு ஆறு இல்லையம்மா. ஆறு கிடையாது, ஒண்ணு கிடையாது, ஒரே பொத்தையா தான் தெரியுது. அதுதானே கேட்டேன். தாம்பரவரணி ஆறு இப்படிதான் வருதுன்னு. அதெல்லாம் கிடையாது. முன்னால வெட்டி விரட்டிட்டான், ஓடு ஓடுன்னு. ஆமா, முன்னால் விட்டு விரட்டி கள்ளி காட்டு. 7 பேர்ல ஒன்ன மாதிரி ஒருத்தன் என்ன செஞ்சான்? கொஞ்சம் பார்த்து ஐயோ எள்ளு கடக்கேடு அப்படி பிந்துனா. ஆமா. அடி கால வாரி அடுத்தான். அடிச்ச அடியில கள்ளி கொப்பு இடுவுல போய் இருக்கா. கள்ளி கொப்பு இடுவில்லையா? ஆமா. அதையா இப்ப கள்ளி கொப்பு இடுவிலுக்கு போறான்? ஓட கெதியத்தவன். ஓட கரியத்தவன் அந்த கள்ளி கொப்புக்குள்ள போய் மறையுதான். ஓஹோ. கள்ளி கொப்போட வச்சு அடிச்சான். இன்னொருத்த சாக்கு பைய தூக்க வந்தான். ஏய், சாக்கு பையா? அந்த சாக்கை எல்லாம் அடிச்சு கொண்டு போறதுக்கு தான். ஆமா, அதுல உள்ள போட்டு கட்டிட்டான். உள்ள போட்டு கட்டிட்டான். மூச்சு விட முடியாம அவன் வேற உருண்டுகிட்டு கிடக்கான் வயக்காட்டுக்குள்ள. நல்ல கும்பஞ்சு வரைக்க மாதிரி. அடா அடா அடா. அங்க என் அப்பரார என் காணியாள மாடரானவள், காணியாள மாடரானவள் ஏழை நல்ல மாறு அடித்து விரட்டினாரே. கண்டாரே லப்பைமார்கள் கால்வதறி கைவரே, கால்வரேறி கைவரே கழகமுடன் ஓடி வாரார். கால் பதறி கை பதறி 7 பேரை முன்னால விட்டு விரட்டிட்டான் மாட. சூறாவளி காற்று போல மின்னு விட்டு விரட்டுதான். அப்ப விரட்டுவான்ல. ஆமா, ஓடுதாங்க ஓட்டம். 7 பேரும் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று ஊரை விட்டு ஓடி உயிர் தப்பினார்கள். உயிர் தப்பினார்கள். ஆகா, ஆஹா, அவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கலாம்ல. நினைச்சே பாக்கலையே. அவனை நினைச்சே பாக்கலையே. என்ன செஞ்சிருவான்னு அவனுக்கு நினைப்பு. சாதாரணமா நினைச்சிட்டான். அவன் சர்வ சாதாரணமா எண்ணிட்டான். அவன் கண்ணோட இமை கண்ணிட்டு மூடிய கண் முடிப்புனால என்னவெல்லாம் செய்வான் ஐயன். எங்க ஓடுவான்னு தெரியாம தான். எங்க ஓடுவான்னு தெரியாதான் அவன் பூமியில பயிர் செஞ்சுக்கிட்டு அவனுடைய சொத்துல எடுத்துக்கிட்டு அவனுக்கு பங்கு இல்லங்க பாரு. அவனை எதிர்த்தன உன்னை விடுவானா? அவன் விடுவானா? பயிர் செய்ய விடுவானா? நீ லாந்த முடியுமா? பயிர் செய்யறதுக்காக தான் விட்டு இருக்கான். ஆமா, பலன் கிடைக்கக்கூடிய நாளில் தான் தட்டி விட்டுட்டான். உன்னை முன்ன விட்டு பின்னால பார்க்கணும்னு விட்டு இருக்கான். ஆமா, முன்ன விட்டு பின்னால. ஆமா, என்னத்தை பார்க்க போறான்? எது வரைக்கும் போவாமனு. அலப்பைமார்கள் 7 பேர் உயிரை காப்பாற்றி கொள்ள வேணுமே என்று, காப்பாற்றி கொள்ள வேணுமே என்று அப்படி ஆண்டு வரக்கூடிய காலத்தில் நாடு நல்லே நல்லே நாடு நாவலர்கள் ஓட்டு நாடு கோடை மாலை வழிய நாடு குளிர்ந்தது நடல் வீழு நாடு மொத்தமேலும் போற்றுகின்ற முல்லை மலர் வாடவே முத்தூர் நகர் அறியே முத்துப்பாண்டியன் என்றும்
முத்து பாண்டியன் என்றும் பொன் பாண்டியன் என்றும் பொன் பாண்டியன் என்றும் முத்தூர் மாநகரத்திலே செல்வ சிறப்போடு ஆண்டு வருகிறார்கள். செழிப்போடு ஆண்டு வருகிறார்கள். முத்து பாண்டியன் பொன் பாண்டியன். முத்து பாண்டியன் பொன் பாண்டியன். ஆமா அட இருவேரும் ஆண்டு வரக்கூடிய போரு ஆண்டு வருகிறது. முத்தூர் ஊராரிலே முத்து பாண்டியன் பொன் பாண்டியன் 7 நல்ல கன்னிமார்கள் 7 கன்னிமார்கள் உண்டு. 7 கன்னிமார்கள். இந்த 7 கன்னிமார்களும் வழக்கம் போல அதிகாலையில் அரமனையிலிருந்து வடக்கு முகமாக வந்து வடக்கு நல்ல முகமாக கருங்காட்டையன் ஆலயத்தில் 8000 அம்மாடு ஆலயத்தின் பக்கத்திலே தெப்பகூட வந்தல்லவோ வருவருண்டு தானகை வரும்போடு வரும்போடு அழகுடைய கன்னிமார்கள் வடக்கு முகமாக கருங்காட்டையன் ஆலயத்திற்கும் 8000 அம்மானுடைய ஆலயத்திற்கும் பக்கத்தில் உள்ள தெப்பகுளத்தில் ஸ்நானம் செய்வது வழக்கம். 7 பேரும் குளிக்க வருவது பழக்கம். அடி குளிக்க வருகின்ற போது கருங்காட்டையனை கையெடுத்து வணங்குவதும் வழக்கம். குளிப்பதும் கையெடுத்து வணங்குவதும் கருங்காட்டு ஐயனை அப்படியே கும்பிட்டுட்டு வருவாங்கப்பா. அம்மா குளிச்சாச்சுன்னா அவங்க கன்னிமார்களுக்கு கும்பிட்டுட்டு தான் வருவாங்க. சரி. ஒரு நாதனத்திலே கருங்காட்டு ஐயனை வணங்காதபடி அந்த ஐயனை வணங்கித்தானே தெப்பகுளத்துல இறங்குவாங்க. அப்ப அந்த ஐயனை அன்னைக்கு வணங்கணும் இல்ல, வழக்கம் போல அந்த ஐயனை வணங்கணும் இல்ல. 7 கன்னிமார்கள் வந்து ஐயனை வணங்கவில்லை, வணங்கவே இல்லை. வணங்காதபடி வருகின்ற போது ஐயனுக்கு கோபம் வந்தது. அந்த கருங்காட்டு ஐயனுக்கு கோபம் வருவோர் ஐயா 7 நல்ல கன்னிமார்கள் நம்மளையும் வணங்காமல் நானும் செய்ய வந்துட்டாரே, நம்மள வணங்கி வரணும்லப்பா. வணங்கி வரணும் அல்லவா? ஆமா. நம்மள கும்பிடாம வந்து தெப்பகுளத்துல வந்து குளிக்க வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட மதிக்காம நீ குளிச்சுட்டு நீ பாட்டுல போற. கருங்காட்டு ஐயனை வணங்காமல் வந்த காரணத்தினால் என் காணியான மாடன் கோபம் கொண்டு உடுத்திருக்கால துயில் அதாவது கரையில வச்சிருக்காங்களா மாத்து துணி அவங்க வச்சிட்டு தெப்பகுளத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. தெப்பகுளத்துல குளிக்க இறங்கிட்டாங்க. தெப்பகுளத்துக்குள்ள குளிக்க இறங்கின உடனே காணியால மாடன் கோபம் கொண்டு செந்தலை கருடாழ்வார் வடிவம் கொண்டு கூடாக வந்தல்லவோ துயிர்களெல்லாம் தானடைத்து தும்பு தும்பா தாங்கிடித்து கருங்காட்டு ஐயனோடு ஆலயத்தில் இருக்கக்கூட புளிய மரத்து உச்சியில் காணியார மாடன் கோபம் கொண்டு
7 துயில்களையும் தூக்கி செந்தலை கருடான்வாக துயில்களை தும்பு தும்பா கிழிச்சிட்டான். தும்பு தும்பா கிழிச்சு கிழிச்சு என்ன செய்தாரு? கொண்டு போய் அப்படியே மரத்து மேல கொண்டு வச்சு கருங்காட்டு ஐயன் ஆலயத்தில் இருக்கிற பெரிய புளிய மரம், பெரிய புளிய மரம், புளிய மரத்து உச்சில கிரடம் கூடா கட்டி வச்சிட்டாரு. கிரடம் கூடா அங்க உள்ளுக்கு இருக்கு. 7 கன்னிமார்களும் ஸ்நானம் குளித்து விட்டு கரையில பார்க்கும்போது துணிமணிய காங்கல. குளிச்சுட்டு வந்து துணியை பார்க்காங்க, துணி மணியை எதையும் காங்கல. எங்க போச்சு? யாரு போச்சு? யாரு இங்க வந்தா? யாரு எடுத்துட்டு போயிட்டாங்களா? நம்ம குளிக்க வந்திருக்கோம்னு தெரிஞ்ச ஆணவர்கள் ஒருவரும் வரமாட்டார்களே. ஆமா, குளிக்க வரும்போது யாருமே வரமாட்டாங்க. எதுக்கு கூட வரமாட்டார்களே? குளிச்சுட்டு அரமனைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எழுத்தார வருவாங்க, மறு தெருவுல போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம துணிமணியை யாரு எடுத்தான்னு தெரியலையே. இங்க யாருமே வந்ததில்லை, என்ன காரணம் தெரியலையே. என்ன காரணம்னு பார்க்கணுமே. எடி தோழி இங்க வா. ஏடி இங்க வாடி. பாப்போம். ஏண்டி கரையில வச்ச துயில நீ பாக்கலையா? நீ பாக்கலையா? அம்மா நான் உங்க கூட தான் அம்மா குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா நான் உங்களை சுத்திலாம் நானும் குளிச்சேன். அந்த தோழி நிக்கத்தான் செஞ்சா. நிக்கத்தான் செய்தா. என் காளியால மாடன் கிருடாழ்வார் வடிவம் கொண்டு வடிவெடுத்து போய் தூக்குறாரே அந்த துணிமணியில. கிருடன் வாகனத்துல அப்படியே வாரி எடுத்தானே. அந்த தோழி அவனை கண்டுபிடிக்க முடியுமா? அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஐயா காத்தா வந்திருப்பானே காணியாளமாடோ, அவரை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? கண்டுபிடிக்க முடியாது அல்லவா? அந்த இடத்திலே தான் நிக்க. ஆமா, அந்த இடத்திலே தான் நிக்க. ஒரு ஆளு இதுவரைக்கும் வரவே இல்ல. யாருமே வரல தாயே. என்ன அப்படி சொல்லிட்ட? என்ன அப்ப நம்ம துணி மணியெல்லாம் எங்கடி? தோழி ஒட்டனை வரவழைத்து துயில்களை யாரோ ஒருவர் களவாடி சென்று விட்டான். களவாடி போய் விட்டான். அரமனைக்கு சொல்லிவிடுன்னா சொல்லிவிடுனா. அரமனைக்கு சென்ற உடல் உடலே ஒட்டக்காரன் சொல்லலாம், ஓடக்காரன் சொல்லலாம். ஓடக்காரன் என்று சொல்லலாம். ஆமா பார்த்தியாப்பா? என்ன என்னப்பா என்ன துணிமணிய காரணம் சொல்றான்? சொல்லுகிறார்களே. துணிமணிகள் காங்கலை ஐயா. காங்கல ஐயா. துயில் எடுத்து அரமனைக்கு சென்றார்கள். அரமனைக்கு 7 பேரும் சென்றார்கள். 7 கன்னிமார்களுக்கு மாத்து துயில் கொடுத்து உடுத்தி அரமனைக்கு சென்றார்கள். அரமனைக்கு போய் விட்டார்கள். அரமனைக்கு சென்ற கன்னிமார்கள் தகப்பனாரிடத்திலே துணிகளை யாரோ களவு செய்து விட்டதாக கூறினார்கள். இந்த செய்தியை கேட்ட முத்தூரிலே உள்ள பெரியவர்கள் அனைவரும் துணிமணிகள் காணாம போதை பற்றி எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும், எப்படியாவது தெரிவிக்க வேண்டும். கண்டுபிடிக்கவில்லையானால் அருணாக்கையர் கட்டின ஆண் குழந்தை முதல் ஆம்பளை பிள்ளை முதல் ஓடுதலை வீசுவோம்ங்க. ஓடுதலை மின்னு விட்டு வீசுவோம்னா. ஆமா, ஓடுதலை வீசிடுவோம்ட்டான். வீசிடுவோம்னு சொல்லுதான பயமாலாம் இருக்கு. ஏன் பயமா இருக்கு? பாக்க பாருங்க. ஆமா, ஓட விட்டு தலையறுப்பேன் என்ற அரசன் கூறிய போரு முத்தூரு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்றாக கூடி எட்டோடு 8 நாளா 8 நாளா பிடிக்கணும் இல்லையா?
பிடிக்கணும் அல்லவா? துப்பு துலக்க வேண்டும் என்று அப்படியே உத்தூர் ஊரிலே ஆண்டு வரக்கூடிய மக்கள் மக்கள் 8 நாளா பாக்காங்க. 8 நாளாகவே பார்க்கிறார்கள். இது யாருப்பா கண்டுபிடிக்க முடியும்? இவன் கொண்டு களவு செஞ்சு வச்சிருக்கானே. ஆமா, துப்பு துலங்கவே இல்லை. துப்பு துலங்கவே இல்லை. ஊரி பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி முடிவெடுத்தார்கள். என்ன முடிவெடுக்கிறார்கள்? அந்த களவை பத்தி குறி கேட்கணும் இல்லையா? குறி கேட்க வேண்டும் அல்லவா என்று முக்கியமான பெரியவர்கள் எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் இந்த களவத்தான் அறிய வேணும். துலக்க வேணும். மணற்காடு நகரிலே கூறவர் மணக்காடு குறி கேட்க வேணும் என்று பெரியவர்கள் வாரார்கள். ஊருக்கு குறி கேட்க அருகோடே வரும்பொழுது எந்த மணக்காடு? எந்த மணக்காடு? திருச்செந்தூர் அருகில் உள்ள குறவர் மணக்காடு. குறவன மணக்காடு. வள்ளி என்ற பெண்ணாளிடம் வந்து குறி கேட்கிறார்கள். வள்ளி என்ற பெண்ணாளிடம் வந்து குறி கேட்கிறார்கள். முத்தூரிலே வந்திருக்கும் தலைவமார்களே, தலைவமார்களே, ஒரு காரியமானது மனிதர்களால் களவாண்டாம் என்று துப்பு துலக்க வந்தீர்களா? நீங்க துப்பு துலக்க வந்தீர்களா? மனிதனால் களவாடப்படவில்லை என்று களவாடப்படவில்லை என்று அந்த வள்ளி என்ற குறிகாரி அடி பிரம்பு கையில் எடுத்து பிரம்ப கையிலே எடுத்து ஐயா மனிதன் களவாங்கவில்லையே, களவாங்கவில்லை, மாயமாக களவாண்டது யார் யார் தெரியுமா? யாரு யாரு? உங்களோட ஊர் அறியலே ஐயனோட வாசலிலே
முத்தூருமா நன்னகரத்தில் புளிய மரத்தில் இருப்பதை எல்லோரும் பார்த்து கொண்டார்கள். எல்லோரும் பார்த்து கொண்டார்கள். திரும்பி அரமனைக்கு முத்துப்பாண்டியன் பொன்பாண்டியன் நடந்ததை சொல்லுகிற போது புளிய மரத்து உச்சி கொப்பிலே கருடன் மூடாக இருப்பதை பார்த்தவுடனே பெரியவங்கள் பார்த்தவுடனே முத்துப்பாண்டியன் பொன்பாண்டியன் சொல்லுகிறான், இப்படி ஒரு பொல்லாத தேவரை தேவதை கருங்காட்டு ஐயர் மாடலையோ கருங்காட்டு மாடலையோ நான் பிடித்து அடைப்பேண்டா, அடைச்சு தீர்வேண்டா. ஏய் மாந்திரவாரி, பாரு மாந்திரவாரி வச்சு இந்த தேவரை இனி இருக்கவே கூடாது. தானிச்சிருமே பாரு. தானிக்க வேண்டும் என்று கீழக்கரை வேதாளம்புதூர் சப்த கலப்பை மாந்திரவாரிய வரவழைத்து அந்த மாந்திரவாரி வரவழைத்து மாளிகையும் பிடிக்க வேண்டும் கொடுக்கும் போது வாராரே மாந்திரவாரி கேட்கிறாரே நல்ல தினமறியிலே 3 தினங்க கழிச்சு அந்த நல்ல ஐயனையோ மாடனையும் பிடிப்பேனடா, பிடிச்சு நல்ல தருவேனடா. சப்த கலப்ப மாந்திரவாரி கருங்காட்டு ஐயனையோ காடியால மாடனா பிடிச்சு அடைக்காவிட்டால் மாந்திரவாரி நாளடா. இன்னும் 3 நாளுக்குள்ள உன்னை நான் பிடிக்கவில்லையானால் முத்தூரில் நான் பாருண்டா என்று அந்த சப்த கலப்பை மாந்திரவாரி முத்தூருக்கு வருகிற போது என்ன சாமான் கேட்கிறா, என்ன முத்தூர் ஊரே இருக்கு ஒரு பொடு வேளையிலே பொல்லாத காரணவளே கனவு கண்டாளே. ஐயா ஐயா பொல்லாத தேவரையாக தெரிகிறது. தெரிகிறது. நீங்க போக வேண்டாம் ஐயா, அந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்று மனைவி சொல்றா. கேட்காராவே ஏன் மாந்திரம் பெருசா அந்த மாடன் பெருசாடா, நான் மைய வச்சு அவனை பிடிச்சு அடைச்சே போடுவோம் பாரு. மாந்திரவாரி கூறி எங்கே வருகின்றான், எய்யம் மனைவியிடம் சொல்லுவாரா வாரானே மாந்திரவாரி வெள்ளே கூதுரையிலே வாரானே மாந்திரவாரி கிழக்கரை வேதாளம்புதூர் சப்த கலப்பை மாந்திரவாரி எந்த இடமாறில் ஏகி வார மாந்திரவாரி வந்து நான் பொல்லாத தேவரையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தேவரையா இருந்தான், எப்பேற்பட்ட தேவதையா இருந்தா நான் பிடிப்பேன் அடைப்பேன், பிடிச்சு அடைச்சே தீருவேன். அப்படி அடைக்காவிட்டால் கீழக்கர வேதாளம் ஒரு சப்த கலப்பை மாந்திரவாதி நான் இல்ல, மாந்திரவாதி நான் அல்ல என்று எங்கே வருகிறான், கருங்காட்டு ஐயனுடைய ஆலயம் வருகிறான். கருங்காட்டு ஐயனுடைய ஆலயத்துக்கு வருகிறான். அந்த கருங்காட்டு ஐயன் வாராரே மாந்திரவாரி ஆலயத்தில் சென்றாரே வீட்டு மைய
கருங்காட்டு ஐயன் அடப்பட்டார். கருங்காட்டு ஐயன் அடப்பட்டான். அவன் மாந்திரத்தினால் மைய வைத்து கருங்காட்டு ஐயனை பிடிச்சான். கருங்காட்டு ஐயனை பிடித்து அடைத்தான். மந்திரத்தை மாந்திரவாரி மந்திரத்தை உச்சரித்து கருங்காட்டு ஐயனையும் பிடித்து மற்ற தேவர்களையும் யார் யாரெல்லாம் பிடிக்கிறா வன்னியராயன் மற்றும் தேவர்களை பிடிக்கும் போது மாடனை ஏறிட்டு பார்க்க ஐயோ என் மாடனை அம்பிடுவாரா அம்பிடுவாரா அவ மாரடத்தை எப்படி உச்சரிக்கிறார் மாந்திரவாரி எப்படி எப்படி உச்சரிக்கிறாங்க சிறுசுடேவ தான் பரத்தி பாணி தர போட்டு மாரடத்தை உச்சரிக்க மாந்திரவாரி மாடனவன் ஓடி வாரா மாந்திரவாரி ஓடி வந்து ஆலயத்தை கடந்தாரே மம்பராய் மம்பர் நடையாடு ஓடி வார மாடா எல்லார மாடனவன் ஓடி வார மம்பர் நடையா கருங்காட்டைய வாசல் விட்டு ஆடியால மாடனவன் மந்திரத்தை உச்சரிக்க மாடனவன் அடபடாமல் அங்கிருந்து பயணமாகி அழகு மாடல் வாராரே. ஹலோ மகடக்காரர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். என் அப்பரான மாந்திரவாரி ஓடி வாரா ஏய் புலையா பொல்லார மாந்திரவா என்னை பிடிக்க முடியாதுடா என்னை பிடிக்க முடியாதுடா அங்கிருந்து பயணமாகி பட்டி பருமறில கருமே இருக்கக்கூட துர்க்கையம்மன் ஆலயத்தில் வாராரே மாடனவன் மாந்திரவாரி பின்தொடர்ந்தார். அங்கிருந்து பயணமாகி காடியால மாடா காடியால மாடம் அங்கிருந்து பயணமாகி கப்பாடி மாடன் கோவிலே சென்று ஒழிஞ்சுக்கிட்டான். ஆமா மாந்திரவாரி அங்கேயும் வாரா அங்கேயும் வருகிறார். காடியால மாடன் அலமேலம்மன் கோவில் முன்பதாகவே ஒரு பன உயரத்திலே நின்றானே மாடனவன். ஒரு பன உயரமாக வீர வேளையிலா தப்பு கலப்ப மாந்திரவாரி மையத்தாரு வச்சாரே ஏய் மாடா என்ன பிடிக்கும் பாரு இப்ப பிடித்து அழைக்க பாருடா பட உயரத்தை நிக்க மாந்திரவாரி அங்கு இங்கும் ஓடுதான் அங்கே இங்கே ஓடுகிறான். அடப்படுவானா காணியால அடப்படுவானா அங்கிருந்து எங்க வாராய மாடன் மாடல் எங்க வருகிறான் காளியான மாட ஆண்டி குடியிருப்புக்கு வருகிறா ஆண்டி குடியிருப்புக்கு வருகிறான். ஆண்டி குடியிருப்புக்கு வருகிற ஒரு மாந்திரவாரி பின்னால வாரா வருகிறான். காளியான மடன் கருங்காட்டையன் வாசலுக்கு காற்றா ஓடி வாரா காற்றா ஓடி வருகிறான். ஏய் மாந்திரவாரி என்ன பிடிக்க முடியாதுடா நீ ஒன்னு என்னை பிடிக்கவே முடியாதுடா. ஏய் நான் உன்னை பிடிச்ச அடைக்கலையானால் பாரு நான் காடியால மாடனை பிடித்து அடைப்பேன்டா அடைப்பேடா போடா பாட என்னை பிடிக்க நீ முடியாது என்ன நீ பிடிக்கவே முடியாதுடா. என்ன நீ பிடிக்கணுமானால் வேணுமானால் மூடே முக்கா நாளிய கண்மூடி மௌனமாக என் முன்னால நில்லு நின்னு மூடே முக்கா நாளிகை கழிச்சுதானா ஆனால் என்னை பிடிச்சுக்கடா என்னை பிடிச்சு அடைச்சுக்கடா. சரி மாந்திரவ சரிண்டா சரிண்ணா அவன் கண்மூடி மௌனமாக நிக்க நிக்கிற போது வேதாள முதல் வார ஏய் காணியால காணியால மாடன் வேதாளம் புதூர் வேதாளம் புதூர் மாந்திரவாரி மகன் வீதியிலே விளையாடி கொண்டிருக்கிற
ஆமா முத்தம் பெருக்கிட்டு இருக்கா வீட்டுக்கார அம்மா. வீட்டுக்காரி அம்மா. ஆமா. ஆ, அவ தலைய ஆ. அப்படி வளைச்சு பிடிச்சு தாலி அறுத்தாங்காலத்துல இருந்து அப்படியே தாடியா அறுக்கிறான். திருமாங்கலியத்தை எடுத்துக்கொண்டு கையிலே எடுத்துக்கொண்டு கருங்காட்டு ஐயன் வாசல் வாராயன் மாடன் ஆலயத்தின் முன்னாலே ஓடி வருகிறான். ஓட்டமும் பெருநடையாகவே எனப்பன் காணியாள மாடல் மூடிய முக்கா நாளிய கரிய முன்னால வரணும் இல்லையா? கருங்காட்டு ஐயன் ஆலயத்தின் முன்னாலே மூடிய முக்கா நாளிய கழிக்கலவில முன்னால வந்து ஒரு பயண உயரமாக வயன் காணியாள மாடல் மாடன் அல்லவாவல் ஐயனுக்கெல்லாம் ஐயனாரையன் ஐயன் காணியாள மாடனே அந்த மாந்திரவாரி முன்னாலே வந்து நிற்கின்ற போரு நாளிகை கழித்தது. மாந்திரவாரி கண் முழிக்கும் போது கையில் வைத்திருந்த தாலிய முகத்தில் வீசினா. தாலிய கடவுளே மாந்திரவாரி கால் பதறினான் கை பதறினான். கால் பரேறி கை பரேறி காடியாள மாடனவே மறுநடையாக வார மாடனவர் காட்டைய வாழலிலே வாரான மாந்திரவோடு அடிச்சு நல்ல தள்ளி விட்டு முன்னார எழுந்தாரு. மாந்திரவான் கழுத்ததாரு கழுத்த நெரிச்சான். கருங்காட்டாய ஆலயத்து முன்னால வீசிட்டான். பெத்த கோலத்தோடு கருங்காட்டையன் மற்றும் தேவாரைகள் அடைத்திருந்த குடத்தை உடைத்து அவர்களை விடுவித்து என் காணியாள மாடல் உனக்கு சைவ படப்பில்லையா? நான்